நாளைக்கு எவ்வளோ கல் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் தான் வந்து இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்கோட அட்வான்டேஜ். இதில் ட்ரை இருக்குது, வெட் இருக்குங்களா? ஹலோ ஆல், வெல்கம் டு கே ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை வந்து எப்படி வந்து ஃபேக்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படுது, அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ ரேஷியோவில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம், எவ்வளோ நாள் வந்து அந்த ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணோம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து ஃப்ளை ஆஷ்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளை ஆஷ் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட்லேருந்து மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஃப்ளை ஆஷ் வந்து கிடைக்கும். கோல்லாம் வந்து பேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வர வேஸ்ட்டை தான் நம்ம வந்து ஃப்ளை ஆஷ்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளை ஆஷை வந்து நம்ம வந்து பிபிசி சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்காக யூஸ் பண்ணலாம், ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சரில் வந்து ஃபெர்டிலைசராக வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஃப்ளை ஆஷை வந்து நம்ம வந்து வேரியஸ் ஃபீல்ட்ஸில் வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்னென்ன ரா மெட்டீரியல் வந்து இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுறதை வந்து இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃப்ளை ஆஷு இதான் வந்து மூலப்பொருளாக இருக்குது இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரஷர் டஸ்ட்டு, சாண்டுக்கு பதிலாக நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். மூணாவதாக வந்து நமக்கு வந்து லைமு. நாலாவதாக பார்த்தோம்னா நமக்கு வந்து சிமெண்ட்டு. அடுத்ததான் இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு வந்து எங்கேருந்து கிடைக்கின்ற டீட்டெயில்ஸ் வந்து பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த ஃப்ளை ஆஷ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேட்டூர் பவர் பிளான்ட்லேருந்து இவங்க வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி கிரஷர் டஸ்ட்டு, லைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம லோக்கல்லேயே வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓபிசி, அதாவது ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரா மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பேன் மிக்சரில் வந்து கொட்டுறாங்க. அங்கேருந்து நமக்கு வந்து கன்வேயர் பெல்ட் மூலிமா வந்து ஃப்ளை ஆஷ் மேக்கிங் மிஷினுக்கு வந்து போகுது. அங்கே வந்து அந்த ஹைட்ராலிக் ஜாக் மூலிமா வந்து நமக்கு வந்து இந்த பிரிக் வந்து மேனுஃபேக்சர் ஆகி வெளியே வருது. இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி உட்டன் ரேக்கில் வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் க்யூரிங்காக வந்து இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரா மெட்டீரியல்லாம் வந்து என்னென்ன ரேஷியோவில் வந்து அவங்க வந்து சைட்டில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற அவர்கிட்டயே வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ சொல்லுங்கண்ணா, இப்போ இந்த பேன் மிக்சர் வந்து எவ்வளோ? 500 கிலோ கெப்பாசிட்டி. அடுத்த மாடல் 750 கிலோ வரைக்கும் இருக்குது இதில். இப்போ இதில் 500 கிலோவில் 400 கிலோ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி சரி. இதில் வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிரஷர் டஸ்ட்டு ஒரு 220 கிலோ யூஸ் பண்ணுறோம். ஃப்ளை ஆஷ் 90 கிலோ யூஸ் பண்ணுறோம். சிமெண்ட்டு 10 கிலோ, லைமு 40 கிலோ யூஸ் பண்ணுறோம். வாட்டர் வந்து நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கிரஷர் டஸ்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா? கிரஷர் டஸ்ட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். நம்மளாக தான் செஞ்சுட்ருக்கோம். நார்மலாகவே வந்து 50 to 40% கிரஷர் பவுடர் தான் இதில் மேக்ஸிமம் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஃப்ளை ஆஷ் எங்கேருந்து வாங்குறீங்க? மேட்டூர்லேருந்து வருது இது. சரி. இதில் ட்ரை இருக்குது, வெட் இருக்குங்களா? ட்ரை இருக்குது, வெட் இருக்குது. ட்ரை யூஸ் பண்ணால் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வெட் வந்து எப்படின்னா அது குவாலிட்டி கம்மியாக இருக்கும். குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அப்படி நம்ம கல்லுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா அதில் இருக்க அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் ஓட்டையாயிரும் க்யூரிங் பண்ணும்போது. அது வந்து குவாலிட்டி சரி இருக்காது. அதனால குவாலிட்டியாக நம்ம ட்ரையை யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நெய்வேலியிலேருந்து வாங்கலாம். நெய்வேலியிலேருந்து வருது. அது வந்து பிளாக் வரும், ப்ரௌன் வருது. அது வந்து குயிக் செட்டிங்னால அது ஹீட் அதிகமாக இருக்கும் அந்த கல்லில். ப்ரௌனு இந்த பிளாக்லாம் போடும்போது கல்லோட குயிக் செட்டிங் ஆகும், ஆனால் வந்து ஹீட்டாக இருக்கும். அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்லை. மேட்டூர் மட்டும் யூஸ் பண்ணி. மேட்டூரில் என்ன ஸ்பெஷாலிட்டி? மேட்டூரில் வந்து இது அதிகமாக குயிக் செட்டிங் கிடையாது. அதனால் வந்து கூலிங்காக இருக்கும் கொஞ்சம். அது இல்லாமல் நமக்கு கோட்டா இருக்குது மேட்டூரில். அதனால் அங்கேருந்து யூஸ் பண்ணி வாங்கி. சரிங்க. இப்போ இந்த மிஷின் வந்து என்ன மேக்குங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் வருது இது? இது பார்த்தீங்கன்னா நம்ம 15 கல் போட்டிருக்கோம். அதுலேயே 12 கல் இருக்குது, 10 கல் இருக்குது. 15 கல் தான் நமக்கு கொஞ்சம் இப்போ நல்லா இருக்குது. 15 கல் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும்போது 1 இயர் ஆகிடுச்சு எடுத்து. 35 லட்ச ரூபா ப்ளஸ் டேக்ஸோடு எடுத்துச்சு. ஃபுல் யூனிட் எல்லாமே 35 லட்சம் ப்ளஸ் டேக்ஸோடு எடுத்துச்சு. இப்போ இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா இல்லை செமி ஆட்டோமேட்டிக்? இல்லை, மிஷினை பொறுத்தவரையில் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். மொத்த யூனிட்னு பார்க்கும்போது செமி ஆட்டோமேட்டிக். இது மட்டும் ஆட்டோமேட்டிக். இங்க இருந்து நம்ம மேனுவலா பண்ணோம். இங்க மேனுவலா பண்றோம். இதுவுமே ஆட்டோமேட்டிக் போட்டோம்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அது எவ்வளவு பிரைஸ் வருங்க? அது பின்னெல்லாம் கவுண்ட் போட்டு பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட அதில் ஒரு 40 லட்சம் எக்ஸ்ட்ரா வரும். 40 லட்சம் எக்ஸ்ட்ரா. இப்போ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றீங்கண்ணா பிரிக்கு? நம்ம 8 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 18 to 19 வரைக்கும், 18,000 இருந்து 19,000 வரைக்கும் எடுக்கும். ஸ்டாக்கர் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா 20,000 கூட எடுக்கலாம். ஸ்டாக்கரில் சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் ரெடி பண்ணி போட்டோம்னா ஒரு 1000 2,000 முன்னே வரும். 18,000 8 மணி நேரத்துக்கு எடுக்கலாம். இப்போ இந்த பிரிக் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து இந்த உட்டன் ட்ராக்ல தான் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இதோட சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா
வித்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஃபீட்டு, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ஃபீட்டு. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ கல் வைக்கலாங்கண்ணா? இதில் 110 கல் வரைக்கும் வைக்கலாங்க. ஸ்டாக்கில் யூஸ் பண்ணுறதுனால 105 கல் கரெக்டாக 7 லைன் வரனால 105 கல் மட்டும் யூஸ் பண்ணுறோம். 105 எடுக்கும்போது 110 கல் வைக்கலாம். 110 கல் வந்து இதில் வைக்கலாம். இப்போ உள்ளர வந்து எவ்வளோ நாள் வந்துங்கண்ணா க்யூரிங் பண்ணுவீங்க? இது நான் உள்ளே வந்து வெய்ய காலமாக இருந்தால் ஒரு 2 நாள் எடுத்துருவாங்க. கூலிங்கு அல்லாது மழை காலம் அப்படி இருக்கும்போது 3 நாள் உள்ள காயிற வரைக்கும் நல்லா செட் ஆகிற வரைக்கும் உள்ளே இருந்துட்டு அப்புறம் வெளியே எடுத்து அட்மெண்டல் போட்டு நம்ம க்யூரிங் பண்ணி டெலிவரி கொடுத்துருவோம். இப்போ வெளியே எவ்வளோ நாள் க்யூரிங் பண்ணுவீங்கன்னா? வெளியே 10 நாள் க்யூரிங் பண்ணுவோம். வெளியே வந்து 10 நாள் கம்பல்சரி 10 நாள் க்யூரிங் பண்ணி தான் கொடுப்போம். எல்லாம் ஒரு பக்கம் 4 நாள் 5 நாள் கூட தண்ணி இல்லாமல் க்யூரிங் பண்ணால் விட்றாங்க. நாங்கள் அப்படி பண்ணுறதில்ல, கம்பல்சரி 10 நாள் க்யூரிங் பண்ணி தான் வெளியில் கொடுப்போம். இப்போ எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் வாட்டர் வந்து இல்லை, காலையில் 6 மணிக்கு ஒரு ஷிஃப்ட் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 6-7 மணி வரைக்கும் விட்டுருவாங்க. அதாவது கல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ கொஞ்சம் லேட் ஆகும். இன்னைக்கு கல் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகுது. கம்மியாக இருந்துச்சுன்னா காலையிலே ஒரு 3 ஹவர்ஸ் விட்டு முடிச்சிருவாங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ் விடுவாங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாமே வந்து ரிவர் வாட்டர் தானுங்களா? ரிவர் வாட்டர் தான். இப்போ இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்லாம் அவங்க வந்து இந்த கிரெயின் மூலிமா வந்து சைட்டுக்கு வந்து லோடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ டெக்னாலஜி. இது வந்து என்ன ஆகுனா மேன் பவரை வந்து இது வந்து சேவ் பண்ணும். இந்த மாதிரி பண்டிலாக வந்து அவங்க இது பண்ணி அதை வந்து அப்படியே வந்து அவங்க வந்து சைட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு பண்டலில் வந்து எவ்வளோ கல் இருக்குங்கண்ணா? ஒரு பண்டலில் 300 கல் இருக்கும். நம்ம இதில் வந்து கெப்பாசிட்டி 3000 கல் லோட் ஏற்றுவோம். 10 பண்டல் ஏற்றுறோம்னா 3000 கல் கணக்கு வந்துடும். சப்போஸ் 2000 கல் கேட்குறாங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன பண்டல் ஒரு 200 கல் போட்டு வச்சிருப்போம். அதில் 6 பண்டல் 1800, இது ஒரு சின்ன பண்டல் வச்சு 2000 கல்ல டெலிவரி கொடுத்துருவோம். இப்போ இது என்னங்கண்ணா புதுசாக ஏன் இது இப்படி யூஸ் பண்ணுறீங்க? இது கிரெயின் இப்போ நம்ம ஆள் பற்றாக்குறை ஆயிடுச்சு லோடிங் அன்லோடிங்க்கு. அதனால் ஒரு செட்டு மேனுவலாக கேட்குறவங்களுக்கு மேனுவல் வச்சிருக்கோம், பண்டல்னா பண்டலுக்கு வச்சிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கீழே இருந்தால் மேலே ஏற்றி வைக்கிறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்குது. அதனால அந்த இது கேட்குறாங்க, பேஸ்மெண்ட் உயரமாக இருக்கிறது, அன்லோடிங் அதாவது ஆளுங்க பண்ண முடியல அப்படிங்கிறத வந்து கிரெயின் மூலியமாக நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். இது இப்போ இந்த மிஷின் எவ்வளோ காஸ்ட் வருதுங்கண்ணா? இது வந்து நாங்கள் எடுத்து இப்போ ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எடுக்கும்போது 16 லட்ச ரூபா வந்துச்சு கிரெயின் மட்டும். அது இல்லாமல் வந்து வண்டி வந்து தனியாக நம்ம எடுத்து அதில் ஃபிட் பண்ணணும். இது எவ்வளோ டன்னுங்கண்ணா? இது எவ்வளோ டன் எடுக்கும்? இது 1 டன் தான் கெப்பாசிட்டி. நம்ம வந்து அதில் போட்டிருக்கலாம் 1075. அந்த அளவுக்கு வந்து வெயிட் எடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்கோட அட்வான்டேஜை வந்து ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஏன் வந்து இது எக்கோ ஃப்ரெண்ட்லினா, ரெட் பிரிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ன் பண்ணி பண்ணுவோம். அதனால் என்ன ஆகும்னா என்விரான்மெண்ட் வந்து பொல்யூஷன் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேன் மிக்சர்லாம் தான் வந்து நம்ம வந்து ரா மெட்டீரியல்லாம் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அதனால தான் வந்து இதை வந்து நம்ம வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோ வாட்டர் அப்சார்ப்ஷன், அதாவது வாட்டரை வந்து உரிகிற தன்மை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப வந்து கம்மி கம்பேர்ட் டு க்ளே பிரிக்கு. அடுத்ததாக மூணாவது வந்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்லாம் நம்ம வந்து வாட்டரில் வந்து சோக் பண்ணியே வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்கை வந்து சும்மா வந்து வாட்டரை வச்சு தெளித்தா வந்து மட்டும் போதும். இதில் தான் வந்து இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்கோட அட்வான்டேஜ். அதே மாதிரி ஃப்ளையர்ஸ் பிரிக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற லேபருக்கு வந்து ஹெல்த் ஹசார்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க. அதுதான் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுற லேபருக்கு வந்து ரொம்ப வந்து டஸ்ட் பொல்யூஷன் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குன்றனால வந்து அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்கோட சைஸஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 இன்ச்சு, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 இன்ச்சு, வித் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 இன்ச்சு. இப்போ இந்த ஒரு ஃப்ளையர்ஸ் பிரிக்கோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3.25 3.5 கிலோ வரும். இதோட அப்ராக்சிமேட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 ரூபா வரும். இது வந்து லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து மாறும் இந்த ப்ரைஸ் வந்து.
இந்த ஃப்ளையர்ஸ் ஃபேக்ட்ரி வந்து நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி கல்லெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும், அவுட் சைடில் கல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும், உள்ளார ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நமக்கு இது மாதிரி மாசான ஏரியா வந்து நமக்கு வந்து தேவை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ளையாஸ் பிரிக்கை வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ ரேஷியோவில் வந்து அவங்க வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸை பற்றி பார்த்தோம். அது இல்லாமல் நம்ம வந்து அந்த ஃப்ளையாஸ் பிரிக்கை வந்து எவ்வளோ நாள் வந்து க்யூரிங் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்ஸும் வந்து பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.